பயிற்சி 1.5ல் 5வது கணக்கு ஏபிசி அப்படிங்கிறது இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. மற்றும் எஃப்ங்கிறது வந்து ஏலேருந்து பிக்கும், ஜிங்கிறது பிலேருந்து சிக்கும் நமக்கு போகிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு இது சார்பே கொடுத்துட்டு எஃப் ஆஃப் ஜியையும் ஜி ஆஃப் எஃபோட வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2x + 1 ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ x² எடுத்து எழுதிட்டு இப்போ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிடுவீங்க. எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2x + 1, காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது x². அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ரெண்டு அப்படியே வச்சுட்டு எக்ஸில் உள்ள இடத்த எம்டியாக விட்டுட்டு +1 பேக் சைடில் உள்ள வேல்யூ எடுத்து அப்படியே சப்மிட் பண்ணுவோமா, பிரதிடுவோமா. அடுத்து 2x² + 1 இது எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ. இந்த எஃப் ஆஃப் ஜியோட வீச்சகம் தானே கேட்குறாங்க. இந்த எஃப் ஆஃப் ஜியை நம்ம என்ன எழுதலாம், ஒய்ன்னு நம்ம பிரதிட்டுக்கலாம். 2x² + 1ன்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் ஜியின் வீச்சகம் நேச்சுரல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நேச்சுரல் நம்பர் 1 2 3 நம்ம வரிசையாக பிரதியிட போகிறோம். அப்போ நமக்கு எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜியின் வீச்சகம்னு போட்டு இதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஒய்யோட வேல்யூ என்ன இந்த இதுக்கு பார்த்தீங்களா 2x² + 1. எதை நம்ம பிரதியிட போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம பிரதியிட போகிறோம். அவ்வளோதான், இது எஃப் ஆஃப் ஜியின் வீச்சகம். சேம் இதே மாதிரியே ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜி எடுத்து எழுதிக்கோங்க, அடுத்து எஃப் எடுத்து எழுதிக்கோங்க. ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னது x², கேள்வியிலே நம்ம எடுத்து எழுதியிருக்கோமா x². எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 2x + 1. எக்ஸ் உள்ள இடத்த எம்டியாக விட்டுருங்க, ஸ்கொயர் இருக்கிறத போட்டுருங்க, எம்டியாக உள்ள இடத்துல பேக் சைடில் உள்ள வேல்யூ எடுத்துகிட்டு வந்து பிரதிட்டுங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா. இப்போ ஜி ஆஃப் எஃப் இது இதே நம்ம y ஈக்குவல்ட்டு எழுதிக்கலாமா, 2x² + 1 2 எழுதிட்டு ஜி ஆஃப் எஃப்பின் வீச்சகம்னு எழுதி அதே மாதிரி ஒய்யும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல என்னது 2x + 1 2. இதிலே நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏழெண்கள் தான் பிரதிடுவோம். இதுதான் எஃப் ஆஃப் ஜியின் வீச்சகம், இது ஜி ஆஃப் எஃப்பின் வீச்சகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.